கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த், என்னோடய நேம் பிளெஸ்ஸி. எனக்கு டிசம்பர் மந்தில் 9ஆம் தேதி அப்போது ஃபீவர் வந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ ஹாஸ்பிட்டல் போனேன், 2 ஊசி போட்டாங்க. திரும்பி ஈவினிங் வந்து ஸ்டொமக் பெயின் இருந்தது, திரும்பி ஒரு 2 ஊசி போட்டாங்க. நைட்டு திரும்பியும் ஹாஸ்பிட்டல் போனேன், ஒரு ஊசி போட்டாங்க. 5 ஊசி மட்டும் ஒரே நாளில் போட்டாங்க. ஆனால் எனக்கு எந்த பெயின் அப்படியே தான் இருந்துச்சு. 1 டே ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். என்னால் சுத்தமாக படுக்கவும் முடியல, உட்கார முடியல, தூக்கமும் வரல. அதுக்கப்புறம் காலைல ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். ஸோ வீட்டுக்கு வர மத்தியானம் ஆகிடுச்சு. எதுவுமே பண்ண முடியல, என்னால் நடக்க முடியல, நிற்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல எனக்கு அக்யூட் பேங்க்ரியாட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் எடுத்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சுற்றி இருக்க எந்த ஹாஸ்பிட்டல் அவங்களையும் 2-3 ஹாஸ்பிட்டல் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 8 நாளாக ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தேன் நான். ஸோ ஸ்டார்டிங்கில் அங்கேயுமே ஹாஸ்பிட்டல்லையுமே 2 நாள் தூக்கமே இல்லை. எனக்கு மாமா ப்ரேயர் பண்ணார். அப்புறம் நீ ஒரு சில காரியங்களை விட்டுடு அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணார். ஸோ ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு டெய்லி பெயின் கில்லர் போட்டால் மட்டும்தான் நான் தூங்குவேன். என்னால் தூங்கவே முடியாது. நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் நான் அழுவேன். என்னால் வலி தாங்கவே முடியாது. சிஸ்டரு, டாக்டர், டியூட்டி டாக்டர்ஸ் கூப்பிட்டுட்டே இருப்பேன் நான். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாட்டு மட்டும் ஞாபகம் வந்துச்சு. அந்த பாட்டு மட்டும் பாடிட்டே இருப்பேன் நைட்டெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பெயின் கில்லர்ஸுமே போடலை. அப்புறம் டாக்டர் வந்து சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ நாள் பெயின் கில்லர்ஸோடு இருந்தீங்க, எப்படி இப்போ நீங்கள் பெயின் கில்லர்ஸ் இல்லாமல் இருக்கீங்க. இப்போது ஸ்கேன் ரிப்போர்ட் சிடி ஸ்கேன் எடுத்தாங்க, இப்போது பேங்க்ரியாஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரும்பி ஒரு இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறேன், அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 8 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுற அன்றைக்கி ஸ்கேன் எடுத்தாங்க. பேங்க்ரியாஸ் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பட் பல்ஜாக தான் இருக்குது, பரவாயில்ல, மெடிசன்ஸ் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஊசி போட்டிருந்தாங்க, 8 மணி நேரம் அந்த ஊசி ஏறணும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். நாங்கள் ஊசி போட்டு முடிக்கிற டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபீவர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லி வந்துட்டேன். திரும்பி அப்பாயின்மெண்ட்டை Feb 5 போகணும். நான் அப்போ கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணேன், எனக்கு சாப்பிட்ற விஷயத்தில் கூட பரவாயில்ல, ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டா எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். Feb 5 போனேன், ஸ்கேன் எடுத்தாங்க, பேங்க்ரியாஸ் எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேப்லெட்ஸ் கொடுத்துட்டேன். திரும்பி என்னாச்சு, வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நாள் மெடிசன்ஸில் தான் இருந்தேன். ரொம்ப ஏர் ஃபால் ஆக ஆரம்பிச்சுது. நான் பயந்துட்டேன், ஒருவேளை அக்யூட் பேங்க்ரியாட்டிஸ் க்ரானிக் ஆகி கேன்சர் ஆகிடுச்சோ அப்படின்ற அளவுக்குலாம் பயந்து டெய்லி அழுவேன். ஒருவேளை நம்மளுக்கு இதுவாகிடுமோ, ஒருவேளை செத்து போயிடுவேனோ அப்படிலாம் கூட நிறைய நாள் அழுதுருக்கேன் நான். என்னால் முடியவே முடியாது, பெயின் தாங்கிக்கவே முடியாது. அந்த வயிறு வலி வந்துட்டா எதுவுமே பண்ண முடியாது, என்னால் சமைக்க முடியாது, வேலைக்கும் போக முடியாது. பட் என்னால் சுத்தமாக அந்த வலி தாங்கவே முடியல. இருந்தாலும் நான் இது எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, கடவுள் எல்லாத்தையும் என்னை பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாத்தையும் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்பி மார்ச் மாதம் நான் போனேன். அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, டேப்லெட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணுறோம், திரும்பி உங்களுக்கு இது வராது, ஏதாச்சும் இருந்தால் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேற்று கூட என்னால் கீழே உட்கார முடியல, பேக் பெயின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொட்டு ஜெபம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பேக் பெயின் எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு. நேற்று வந்து இந்த மகள் அழுதுட்டு போனாங்க. ஆண்டவர் தொட்டார், சுகமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, எல்லாமே நெல்லில் இருக்கும். கையை தட்டி ஆமென் சொல்லி அல்லேலூயா. God bless you மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ என்னால் எல்லாமே சாப்பிட முடியுது. 5 மாதம் நான் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடல. நான் இன்றைக்கி தான் நான்வெஜ் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டேன். எனக்கு எதுவுமே ஆகலை. எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார்.